மத்திய மாநில அரசுகள் எப்போதும் விவசாயிகளின் மீது அளவு கடந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் 20வது தவணையை வாரணாசியில் விடுவித்த பிரதமர் மோடி விவசாயிகளுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பாஜக MLA GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு விவசாய இடுபொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று திருநள்ளாற்றில் நடைபெறும் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் கிசான் சம்மன் நிதி திட்டம் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கப்பட்டு தகுதியுள்ள விவசாய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வீதம் இதுவரை 3,69,000 கோடி ரூபாய் 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஏன்னா நான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி இது. கிசான் சம்மன் நிதிங்கிற ஒரு திட்டத்தை மூலமா வருஷத்துக்கு 6000 ரூபாய் விவசாயிகள் வழங்கிட்டு இருக்காங்க. அதை 3 தவணையா 2000 வழங்குறாங்க. அதுல 20வது தவணை வழங்க நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்ததுதான் வந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியான தருணம். தொடர்ந்து பேசிய அவர், இத்திட்டம் மத்திய அரசின் 6 ஆண்டுகால வெற்றிகரமான செயல்பாட்டின் அடையாளமாக இருப்பதோடு எந்த இடைத்தரகர்களின் தலையீடும் இல்லாமல் நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் விவசாயிகள் நிதியுதவியை பெற்றிருப்பதாக கூறினார். எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சி மோடிஜி அவர்கள் அனைவருக்கும் அக்கௌண்ட், அனைத்து குடும்பதாரர்களுக்கும் அட்டைதாரர்களுக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து அவங்களோட வங்கி கணக்கு உருவாக்கி கொடுத்து அவங்க வங்கி கணக்கிலேயே நேரடியாக பணத்தையும் செலுத்தி எந்த இடைத்தரகர்களோ எந்த கமிஷனோ எதுவும் இல்லாம உங்க அக்கௌண்ட்டுக்கு உங்க பணம் கரெக்டாக வருது, உரிய நேரத்தில் அதுவும் வருது. அதுவும் சிறப்பான நிகழ்ச்சி. மேலும் விவசாயிகள் விதை நெல்லை பாதுகாப்பதற்கும் நெல்லை காய வைப்பதற்கும் தார்பாய் அவசியம் தேவைப்படுவதால் அதனை இலவசமாக அளிப்பதற்கு துறை அமைச்சரிடம் வலியுறுத்த உள்ளதாக கூறினார். நம்மளோட விதை நெல் வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும்னா தார்பாய் தேவைப்படுது, காய வைக்கிறதுக்கு தார்பாய் தேவைப்படுது, மழை காலத்தில் பாதுகாக்க தேவைப்படுது. அதனால அதை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். அதற்கான ஆலோசனைகள் இருக்குன்னாங்க. ஆலோசனை இல்லை, அவசியம் நீங்க மெனக்கெட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். நானும் விவசாய மந்திரிகிட்டையும் முதல் மந்திரிகிட்டையும் இதை கொண்டு சென்று இதை கொடுப்பதற்கு அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி, பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி முதல்வர் சங்கர், காரைக்கால் மாவட்ட கூடுதல் வேளாண் இயக்குனர் கணேசன், காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.